நீங்களும் இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக்கின் ஊடாக 12 மணி வரையிலும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாளாக காணப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மிக அதிகமாகவே இருக்கின்றது. இன்று வேர்ல்ட் வாட்டர் டேயாக கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். உலக அளவிலே இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த நீர் தொடர்பான பிரச்சனை காணப்படுகின்றது. கிளீன் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டரை பெறுவதற்கும் கூட பலர் போராட வேண்டியதாக இருக்கின்றது. தூய்மைப்படுத்தலுக்கான அந்த நீரும் கூட எங்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதியிலே வாட்டர் டே என்று சொல்லி பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. உலக அளவிலே காணப்படக்கூடிய இந்த நீர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவதற்கும் நீரை நாங்கள் சேமிப்பதன் அவசியத்தை பலருக்கு புரிய வைப்பதற்குமாக இந்த நாளில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்று வேர்ல்ட் வாட்டர் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் நிச்சயம் அவதானித்தம் ஆக வேண்டியிருக்கின்றது என்பதையும் நிச்சயம் சொல்லலாம். நீரின்றி அமையாத உலகு என்பதை சொல்வார்கள். இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் மற்றும் தாவரங்களுக்கும் தண்ணீர் அவசியமாகின்றது. எனவே நீர் இல்லாமல் இந்த பூமி இல்லை என்பதைத்தான் சொல்லலாம். இந்த உயிர்கோளம் இந்த பூமி என்று பார்த்தால் அது ஒரு நீர்கோளமாகத்தான் காணப்படுகின்றது. 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி எரிமலைகளால் சூழப்பட்ட ஒரு நெருப்புக்கோளமாகத்தான் இருந்திருக்கின்றது. இதிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய நீராவியும் வாயுக்களும் தான் வளிமண்டலத்திலே நிறைந்திருந்தன. பிறகு பூமி கொஞ்சம் குளிர்ச்சியான போதுதான் இந்த வளிமண்டலத்திலே இருந்திருக்கக்கூடிய நீராவியும் கொஞ்சம் குளிர்மையாக்கப்பட்டு அது மழையாக பெய்ய தொடங்கியது. இந்த மழை நீரால் தான் பூமியின் தாழ்வான இடங்கள் நிரப்பப்பட்டு இப்போது நாங்கள் பார்க்கின்ற ஏரிகளும் சமுத்திரங்களும் உருவாகி இருக்கின்றன. புவியில் உள்ள நீர் சூழாத நிலப்பரப்பை ஒன்றுபடுத்தி பார்த்தால் அது பூமியின் 1/3 பரப்பளவை தான் கொண்டதாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 பங்கு என்று சொன்னால் அது நீரினால் தான் சூழப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நிச்சயம் சொல்லலாம். விண்வெளியிலிருந்து நாங்கள் பூமியை பார்த்தால் அது ஒரு நீல நிற ஒரு பூச்சோடு இருப்பது போலதான் எங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்கும். எனவே இதன் காரணமாகத்தான் இந்த பூமி ஒரு நீர்க்கோளம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. உலகத்தின் முதல் உயிரினம் கடலில் தான் உருவாக்கி இருக்கின்றது. காலப்போக்கில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு பரிணாம வளர்ச்சி பெற்று நீரில் நீந்தவும் கடற்கரையில் இருந்து நிலப்பரப்புகளில் ஊர்ந்து செல்லவும் அந்த உயிரினங்கள் தங்களை மாற்றிக்கொண்டன. மரங்களிலும் மலைகளிலும் ஏறுவதற்கும் வான்வெளியில் பறந்து செல்லவும் கற்றுக்கொண்டு பூமியில் பலம் பெற தொடங்கின. பூமியிலே உயிரினங்கள் இருப்பதற்கு காரணம் நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது உடலிலும் கூட 65% நீர் தான் நிறைந்திருக்கின்றது. பூமி என்று சொல்லி இந்த உயிர்கோளம் தொடர்ந்திருப்பதற்கும் இந்த நீர் அவசியமானது. நீரை நாங்கள் குறைந்த அளவில் அதை அவதானமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தான் இந்த நீர் இனம் தொடர்பாக நிச்சயம் சொல்லிக் கொள்ளலாம். 10 மணி 11 நிமிடமாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.